ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு n அப்படிங்கிற வேரியபிள் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? n அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த n அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை எந்த கேஸ் வச்சிருக்குன்னு பார்க்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸ்லையுமே 4 அப்படிங்கிற வேல்யூ இல்லை. அப்போ என்ன பண்ணும்? டிஃபால்ட் அப்படிங்கிற பிளாக் இருக்கான்னு பார்த்து டிஃபால்ட் அப்படிங்கிற பிளாக்கு இல்லை. சரி, அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா எந்த ஒரு அவுட்புட்டும் வராது, சும்மா எம்டியாக ஸ்க்ரீன் மட்டும் வரும். ஸோ ப்ரோக்ராம் எந்த ஒரு எரருமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். பட் நமக்கு அவுட்புட் எதுவும் வராது, எம்டி ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ எதுக்காண்டி அப்படி சொல்கிறோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து எந்த கேஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு கேஸ்லையுமே இல்லைன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட் பிளாக் ஒர்க் ஆகும்னு நினைக்கும். ஆனால் இங்கே மட்டும் டிஃபால்ட் பிளாக் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் எரர் வரும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் எரர் வராது. எதுக்குன்னா டிஃபால்ட் பிளாக் வந்து ஒரு ஆப்ஷன் பிளாக் தான். டிஃபால்ட் பிளாக் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. அதனால தான் நமக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு எரரும் வராமல் எம்டி ஸ்க்ரீன் மட்டும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.